திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தொடர் கனமழை எதிரொலியாக செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீரானது இன்று திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ் வணக்கம். தற்பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி நீர் இருப்பு எவ்வளவாக இருக்கிறது? இன்று காலை 8 மணிக்கு எவ்வளவு நீரானது உபரி நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புகள் இருக்கும்? என்ன நிலவரம்? தீர்த்த கனமழையின் காரணமாக சென்னை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இன்று காலை நேர நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்டம் 24 அடியில் 23.29 அடி உயரமும் மொத்த கொள்ளளவு 3645 மில்லியன் கனஅடியில் தற்போது 3453 மில்லியன் கனஅடியாக உள்ளது. நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. நீர்வரத்து தற்போது 6498 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென முழு கொள்ளளவை எட்டும் நிலைக்கு சென்றுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 8 மணிக்கு முதற்கட்டமாக 1000 கனஅடி உபரிநீர் திறந்துவிட மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக அடையாறு ஆற்றங்கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டது. குறிப்பாக இந்த உபரிநீர் திறந்து விடப்படும் பொழுது திருநீர்மலை, நந்தம்பாக்கம், சிறுகளத்தூர், வழுதலம்பேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டதோடு அடையாறு ஆற்றங்கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பான இடங்கள் மற்றும் அரசுகள் ஏற்படுத்தியுள்ள முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. தற்போது இன்று முதற்கட்டமாக 8 மணிக்கு 1000 கனஅடி உபரிநீர் திறந்து விடப்பட அதிகாரிகள் முடிவு செய்ததன் காரணமாக அதற்கான ஆயத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியில் 22 அடியை எட்டியவுடன் உபரிநீர் திறந்து விடப்படுவது வழக்கம். இன்றைய தினத்தில் 23 அடிக்கு மேல் சென்ற நிலையில் முதற்கட்டமாக இன்றுதான் உபரிநீர் திறந்து விடப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் நேற்றைய தினத்தில் மழையானது தொடர்ந்து பெய்து வந்த நிலையிலும் இரவு நேரத்தில் மழை குறைந்ததால் உபரிநீர் திறந்து விடப்படுவது குறித்து தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வந்தது. தற்போது மழை விட்ட பின்னும் உபரிநீரானது தொடர்ந்து ஏரிக்கு நீர்வரத்தானது 6000 கனஅடிக்கு மேல் வந்து கொண்டிருப்பதால் ஏரியின் முழு கொள்ளளவை எட்டினால் ஏரியின் மதகுகள் தாங்காது என்பதன் காரணமாக தற்போது முதற்கட்டமாக 1000 கனஅடி திறந்து விடப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் உபரிநீர் திறந்து விடப்படுவது அதிகரிக்கக்கூடும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உபரிநீர் திறந்து விடுவதற்கான பணிகளை அதிகாரிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் 1000 கனஅடி உபரிநீர் திறந்தால் அதிக அளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது எனவும் தொடர்ந்து நேரம் செல்ல செல்ல நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரிநீர் திறப்பது அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் முடிவு செய்து அதற்கேற்றாற்போல் 1000 கனஅடியிலிருந்து 2000 கனஅடி அல்லது 3000 கனஅடி அதற்கேற்றாற்போல் மாற்றி திறந்து விடப்பட வாய்ப்பு இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.